ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? ஏன் முதல் வாழ்க்கையிலே வச்சுருந்தீங்க? சரி, எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி ஒரு மீன்காரன் வந்தான். மீன் விற்றுட்டு இருந்தான். என் மனைவி சொன்னால், இந்த மீன்லாம் எனக்கு வேண்டாம் போ அப்படின்னா. ஐயா, இயேசுநாதர் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நல்லாயிருக்கும், தோத்துறோம் அப்படின்னா. திருப்பி சொல்லு அப்படின்னா. திருப்பியும் சொன்னான். போன போதும் வாங்கிட்டேன் அந்த மீனை. அவன் வாயில் கூட தோத்திரம் வருது. இயேசுநாதர் வராரு, நம்ம சத்தமாக சொல்ல வேணாவா? அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். I want to just bring it to you a small meditative word today. ஆவியானவர் எனக்குள்ளே பேசும்படி ஏவினதானே ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் வைத்து கடந்து போக விரும்புகிறேன். டெஃபினட்டாக சொல்கிறேன், கர்த்தர் நம்மோடு பேசுவார். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், டெஃபினட்டாக சொல்கிறேன், கர்த்தர் உன்னோடு பேசுவார். வெரி குட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். ரைட், சந்தோஷமாக இருக்கீங்களா? Oh, glory to God. Thank you, Jesus. ஒரு வித்தியாசமான பிரச்சனை மேலே இருக்குது. உங்கள் மேலே வரணும். அது ஆலயத்துக்கு வந்தால் நம்மளுக்கு சோறு போடுவாங்கன்னு கல்யாண மண்டபத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. இங்கே நம்ம போட்டுக்கணும். சொல்லுங்கள், ஆமாவா இல்லையா? இட்ஸ் a buffet system. We'll have to go and take whatever we want. நேற்று ஒரு தம்பி என்கிட்ட சொன்னார், அண்ணே அக்காவை நீங்களும் நேற்று பெங்களூரில் இருந்தால் சொன்னார், நீங்கள் வந்துருக்கும்போது ஐ வாண்டட் டு டேக் யூ டு அ ஹோட்டல், அங்கே உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சேன். அங்கே இவ்வளோ நீளத்துக்கு சாப்பாடு வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க, சூப்பு எவ்வளோ இருக்கும், எவ்வளோ இருக்கும், கதை விட்டார். அது உண்மையாக இல்லையா தெரியாது எனக்கு. எதை வேணால் சாப்பிடலாம், எவ்வளோ தான் சாப்பிட முடியும். ஆனால் ஒன்லி திங் இட்ஸ் அ பஃபே சிஸ்டம். நம்ம தான் எடுத்து போட்டுக்கணும். எவ்ரி திங் இஸ் டுடே அவைலபிள். எடுத்துக்க வேண்டியது எங்கள் கையில் தான் இருக்குது. ஆமாவா இல்லையா? இப்போ உங்களை பார்த்து சொல்லுங்கள், நான் எடுத்துக்குவேன். சொல்லுங்கள், நான் கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். இன்றைக்கி நான் 2 வார்த்தையை உங்கள் மத்தியில் கேள்விகளாக வச்சுட்டு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி உங்களை காட்சியபிக்க போகிறேன். நம்ம உயிர்ப்பிக்கிற ஒரு சில காரியங்கள் வேத புஸ்தகத்தில் நமக்கு இருக்குது. அதில் முக்கியமான ஒரு சம்பவம், முக்கியமான ஒரு காரியம். எவ்வளோதான் திருப்பி நீங்கள் போட்டு புதுசு தேடினாலும் the word of God is fresh. ஒவ்வொரு நாளும் அது புதுசாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் அது புதிய காரியங்களை, புதிய பலத்தை, வல்லமையை, அபிஷேகத்தை, அக்கினியை, ஞானத்தை, அறிவை எல்லாத்தையும் கொண்டு வருது. எல்லாம் இதில் தான் இருக்குது. இருக்கிறது தான் இருக்கிற மாவே அரைச்சாலும் இட் இஸ் நாட் ஓல்ட், இட் இஸ் நியூ. சொல்லுங்க ஆமென். இப்போ வேதத்தில் நம்மை எப்பொழுதும் உயிர்ப்பிக்கிற ஒரு காரியம் என்று சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். சொல்லுங்க ஆமென். ரத்தம் சொல்லுங்க, ரத்தம் ரத்தம் சொல்லுங்க, ரத்தம். சரி, இந்த ரத்தத்தில் 2 கேள்வி உங்களை பார்த்து கேட்க போகிறேன். Why is the love of God focus on the shed of blood? ஏன் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அல்லது ஏன் தேவனுடைய அன்பு ரத்தத்தை அதிகமாக முக்கியப்படுத்துகிறதா இருக்கிறது? தேவன் அன்பாக இருக்கிறார். He is a God. He is a God of love. ஆனாலும் ரத்தம் ஏன் அவர் கேட்கிறார்? 2வது, why is the love of God focus on the shedding of the blood of his son? ஏன் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் செலுத்தப்பட வேண்டும்? why? இந்த why என்றது நம்மளுக்கு நிறைய வாழ்க்கையில் கேள்வியாக இருக்கும். But today I wanted to tell you why it is so important
நீங்க ஆதியிலிருந்து பார்த்தா, ஆதாம் ஏவாளிலிருந்து பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தேவனாகிய கர்த்தர் திரும்பவும் 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 வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இட் இஸ் த பிளட், த பிளட், த பிளட், த பிளட். ரத்தம் 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 ரத்தம். நேற்று ஒரு மாதிரி சொன்னாங்க, ஐயா நல்லா தூங்கிட்டு இருந்தேன், சம்திங் கேம் அண்ட் பிரஸ்ட் மீ. என்ன வந்து ஒரு காரியம் அழுத்திச்சு, இருளே மேல உட்கார்ந்து இருந்துச்சு. என்ன அறியாமல எனக்குள்ள இருந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் வாய் சொல்லுச்சு. உடனே அது போயிடுச்சு. இது உங்களை எல்லாருக்கும் இருக்கிற அனுபவம். ஏன் இந்த ரத்தத்தை சொல்ல சொல்லுகிறது? ஈவன் வித்தவுட் யுவர் கான்ஷியன்ஸ், தூக்கத்தில் உங்களுடைய சுய நினைவு இல்லாத வேலையில இந்த ரத்தம் ஏன் சொல்லப்படுகிறது? அப்படி சொல்லப்படும் போது ஏன் உண்டாகிறது விடுதலை? We always confess the blood of Jesus. அந்த நேரத்தில் போய் ஒரு ஆடு அறுக்க முடியாது, ஒரு புறா குஞ்சு எடுத்து கிழிச்சு அந்த ரத்தத்தை தெளிக்க முடியாது. But we say the blood of Jesus. உங்களை பார்த்து கேட்கிறார் கேள்வி, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஏன் வல்லமை உள்ளது? Why is it so powerful? Why is it so efficacious? ஏன் அதுக்கு அவ்வளவு வல்லமை, அவ்வளவு மகிமை, அவ்வளவு மகத்துவம், அவ்வளவு மேன்மை? யாராவது சொல்லுங்க. அப்புறம் அப்புறம் பல நாள் தேடி கண்டுபிடிச்சதான ஒரு வசனம். ஏன் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஒரே முறை சிந்தப்பட்ட ரத்தம், only once it is shed அப்படின்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு ஒரு ரகசியம் சொல்ல நேரம் நாள் எனக்கு அதிகமாக இருக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ணி பிரசவம் பண்ணி முடிச்சிடணும். So go to the word quickly. Why the blood of Jesus is so powerful? ஏன் பிசாசுகள் நடுங்குகிறது? எவ்வளோ பரிசுத்தவான் இருந்திருக்காங்க. பேதுரு இருந்திருக்காரு, பவுல் இருந்திருக்காரு, யோவான் ஸ்நானகன் இருந்திருக்காரு. இன்னைக்கும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுடைய ரத்தத்துக்கெல்லாம் அவ்வளவு வல்லமை இல்லை. இயேசுவின் ரத்தம், கர்த்தராகிய இயேசுவின் ரத்தம். இப்போ அது ஒரு க்ளூ கொடுங்க ஏன்னு தெரியாதுல்ல. இங்கதான் நம்மளை பசாசு மறைக்கி வச்சிருப்பான். யாரும் கேள்வி கேட்டாலும் நம்மளுக்கு பதில் சொல்ல தெரியணும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 20வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே. கேளுங்க 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 கேளுங்க. இப்ப சொல்ல போறது உங்களுடைய மனசை மாத்த போகுது. நான் சொல்ல போறது உன்னுடைய தரிசனத்தை மாத்த போகுது. நான் சொல்ல போகிறது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்ற போகிறது. நான் சொல்ல போறது உனக்குள்ள ஒரு பெரிய வல்லமை, அக்கினிய, ஒரு பூகம்பத்தை உண்டாக்க போகிறது. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே. தேவன் சொன்னா God Almighty, பிதாவாகிய தேவன். இப்போ பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தை தம்முடைய குமாரனுக்குள் அனுப்பினார். வேதம் சொல்கிறது, தேவன் ஆதாமை ஏவாளை உண்டாக்கி ஆதாமுக்குள்ளே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். when he breathed, நமக்கு அதான் தெரியும், நம்ம எல்லாம் சொல்றோம் ஊதினார். அவர் ஊதினவனே சுவாசம் மாத்திரம் அவருக்குள்ளே போல, தேவனுடைய ரத்தமும் அவருக்குள்ளே போனது. சோத்திரம் சொல்லுங்க. the first blood for man came from God himself. புரியுதா? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தகப்பன் தாய் கிடையாது. அந்த ரத்தம் தன்னை உண்டாக்கின தேவனாகிய பிதாவின் இடத்திலிருந்து வந்தது. பாவம் செய்தார்கள், மகிமையற்று போனார்கள், கிருபை போனது, அபிஷேகம் போனது, ரத்தம் பரிசுத்தம் அற்று போனது, ரத்தம் சுத்தமில்லாமல் போனது. இப்பொழுது அப்படியே சந்ததி சந்ததியாய் தாவீது சொல்றான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். பாவம் பாவம் பாவம். Every time when a child is born, it is born of sin.
பைபிள் சொல்லுது. ஒவ்வொரு முறையும் ஒரு குழந்தை பிறக்கும் போது எப்படி பிறக்குது? பாவத்திலே பிறக்கிறது. தாவீதுடைய வசனம் அப்படி சொல்லுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஏன் பரிசுத்தமானது? அதுவும் பாவம் தானே, அதுவும் பாவத்துல தானே பிறந்திருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, மரியாள் இடத்துல இருந்து ஒரு டிராப் ரத்தம் கூட வரல, எல்லாம் தேவன் இடத்துல இருந்து வந்தது. சொல்லுங்க ஆமேன், சொல்லுங்க ஆமேன், சொல்லுங்க ஆமேன். உங்களுக்கு தெரியணும், இப்போ நீங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மரியாள் இடத்துல இருந்து தோன்றவில்லை, தேவன் இடத்துல இருந்து தோன்றினா. ஆமாவா இல்லையா? ஆமேன், ஆமேன். அதனால்தான் வசனம் சொல்ல நேராக சொல்கிறேன், நீங்களாம் ஆண்டோடைய கிருபையில் நிறையா சத்தியத்தை கேட்டு வளர்க்குறீங்க, நல்ல ஒரு ஃபவுண்டனில் இருக்கீங்க. நீங்கள் ஃபவுண்டன் ஆஃப் வேர்ட், வேத வசனம் என்னும் களஞ்சியத்தில் இருந்து உங்களுக்கு வார்த்தைகள் வருகிறது. வேதம் சொல்லுது, மரியாள் பரிசுத்தாவிலே நிரம்பினவளாய் சொல்லுகிறா, என்னுடைய ரட்சகர், என்னுடைய ரட்சகர். யார சொல்றா சொல்லுங்க, யார் சொல்றாங்க? இயேசுவே. வாசிங்க அந்த வசனத்தை, லூக்கா எழுதின சுவிசேஷம் என் ஆவி, 1 அதிகாரம் 47 வசனம், என் ஆவி என் ரட்சகராகிய தேவனில் களி கூறுகிற. அப்போ மரியாள் சொல்றாங்க, இந்த இயேசு கிறிஸ்துவாகிய தன்னுடைய குமாரன், பிறக்க போற குமாரனை குறித்து, என் ரட்சகராகிய தேவனில், he is a savior for Mary. இன்னைக்கு நிறைய பேர் தெரியாம மேரியை போய் வணங்கிட்டு இருக்காங்க. மேரி இஸ் காட் ன்னு சொல்றாங்க. அப்பா இல்லாம அம்மா இல்லாத புள்ள வந்துட்டானான்னு கேள்வி கேட்கிறாங்க. She herself accepted that he is my savior. சொல்லுங்க ஆமென். இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ரட்சகர், ஆகவேதான் உலக ரட்சகர் என்று பேர் வச்சிருக்காங்க அவருக்கு. He right from the beginning to the end, Jesus Christ is the savior. ஆமென் சொல்லுங்க. Hallelujah. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மரியாளுடைய பாவத்தையும் கழுவினதா இருக்கிறது. Hallelujah சொல்லுங்க. Hallelujah. இன்னொரு வசனத்தை சொல்லிட்டு நான் செய்திக்குள்ள போறேன். இவ்வளவு பிரசங்கம் இல்லையா அப்படி கேட்பீங்க, கேளுங்க. வேதம் சொல்லுது, எபிரேயர் நடவடிக்கை, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 5வது வசனத்தை கடைசி லைன் வாசிங்க. 10வது அதிகாரம் 5வது வசனம், ஹீப்ரு. ஓகே, எப்படி வாசிக்கிறேன்? ஆகையால் அவர் உலகத்திலே பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு. இது யாருடைய வார்த்தை? இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை. உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரம் கூட மரியாள் இடத்துல இருந்து வரல, அப்பாவிடத்துல இருந்து வந்தது. You should know the secret of the power of Jesus. He is God himself. அவர் உடம்புல இருக்கிற ஸ்கின், அவர் உடம்புல இருக்கிற முடி, nothing came from Mary, nothing came from a man or a woman, it came from God. Hallelujah. சொல்லுங்க hallelujah. ஏன் பிசாசு நடுங்குறான்? ரத்தத்தை திரு ரத்தத்தை அப்படி பாட்டு பாடணும்னு நடுங்குறான். Why is he trembling? When you say Jesus name, in the blood of Jesus, it is the Father's blood. It is the blood of the Almighty God. இந்த ரத்தம் தேவனிடத்திலிருந்து வந்தது. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தா இதை போய் தோண்டணும். இதுக்கப்புறம் நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. யார் கொஸ்டின் பண்ணாலும் இந்த வசனங்களை காட்டுங்க. இது எங்க இருந்து வந்தது? தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்தார். இரண்டாவது, சரீரம் கூட தேவன் அவருக்கு ஆயத்தம் பண்ணினார். அப்போ மேரி அப்படின்னு கேட்பீங்க, she was only a vehicle. She was only a vehicle to bring Jesus to the earth. இயேசுவை உலகத்துக்கு கொண்டு வரப்படும்படிக்கு தேவனால் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமே தவிர மரியாள் இடத்திலிருந்து ஒன்றும் தோன்றவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து, உனக்கு தெரியுமா சொல்லுங்க, உனக்கு தெரியுமா ஏசு அப்பாவின் ரத்தம்
தேவனிடத்திலிருந்து வந்தது. ஏசப்பாவுடைய சரீரம் தேவனிடத்திலிருந்து வந்தது. ஆகவே எனக்குள்ளே அதிகாரம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. What Adam lost, ஆதாமுக்குள்ளேயே அதே சரீரம், ஆதாமுக்குள்ளேயே அதே ரத்தம், அந்த மகிமையை இழந்தான். ஆனா இயேசுவின் மூலமாய் நீங்களும் நானும் இந்த மகிமையை பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே தான் அவருக்கு முந்தின ஆதாம்னு பேரு, இவருக்கு எப்படி? நீங்க நான் ஆதாம்னு கூப்பிட்டுக்க முடியாது, இவரை தான் கூப்பிட முடியும். ஏன்? He is again from God. Another revolution came. He is again from God. பிசாசு ஆதாமையே ஜெயிச்சிட்டேன், இயேசுவின் ஜெயிச்சிருவன் வந்தான். பிந்தின ஆதாம் அவனை ஜெயித்தா. சொல்லுங்க ஆமென். ஒன்னு ஒரு காரியம் தெரியுமா? முந்தின ஆதாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான், பிந்தினவரோ பரத்திலிருந்து வந்தவர். சோத்திரம் சொல்லுங்க. ஆனால் தான் மரித்தவன் ஆதாமுக்குள்ள இருந்தவனா மண்ணுக்கு போறான், நீங்களும் நானும் விண்ணுக்கு போகிறோம். Glory to Jesus. சொல்லுங்க glory to Jesus. Okay, now my greatest enemy is my time. Now I want to say a few points. இந்த ரத்தத்தை வச்சு நிறைய 20 பாயிண்ட் நான் எழுதினேன். ஒரு நாள் தோண்டி எடுத்தேன். சும்மா 1 2 3 தான் சொல்ல, டைம் இருக்க வரைக்கும் சொல்கிறேன், அப்புறம் ஜெபம் பண்ணுறேன். The Bible says, இந்த ரத்தம் என்ன செய்யுது? என்ன செய்யுது? ஓகே, இப்போ புரிஞ்சுச்சா உங்களுக்கு? Now you know what is blood of Jesus? பெரியவங்கள எல்லாரும் சில பேர் அப்படி கேட்டான், ஆமாம் ஆமாம் தலையாட்டினே இருப்பாங்க. அப்புறம் ஆமாம் என்னமோ சொன்னார் அவர் அப்படி சொல்லுவாங்க. என்னமோ சொன்னார்னு கேட்கறதுக்கு எதுக்கு சர்ச்சில் வந்து உட்காந்துக்கிறான்? You write it in your heart. Right. You know whose blood is Jesus' blood? It is the Father's blood. Amen சொல்லுங்க. Amen சொல்லுங்க. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த ரத்தத்தில் நம்மளுக்கு முதலாவது கிடைக்கிறது என்ன? வேதம் என்ன சொல்லுது? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது வாசிங்களேன் ப்ளீஸ். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளை ரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே. ஓகே, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய மீட்பு. இங்கே ஒரு பெரிய கிருபை இருக்குது. இங்கே இருக்கும் போதெல்லாம் அதுவே தோன்றுது நிறையா. எனக்கு நிறைய இடத்துல வரும் அந்த மாதிரி. இங்கே அது ஆட்டோமேட்டிக்காக வருது. ஓகே, இட் இஸ் கிரேஸ் ஆஃப் காட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே தேவன் நிற்கிறாருன்னு அர்த்தம். ஆமாம் சொல்லுங்க. அப்போ நீங்களும் எவ்வளோ பெரிய பாக்கியமான ஜனங்க பாருங்க. யூ ஆர் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லார்ட் ஆல் த டைம். சொந்த ரத்தத்தினாலே தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? மீட்பு. சொல்லுங்க பக்கத்தில் உங்களை பார்த்து, மீட்பு. சொல்ல மாட்டீங்களா? மீட்பு மீட்பு மீட்பு. சரி, இந்த ரத்தம் நமக்குள்ள என்னத்தை கொண்டு வருது? சொல்ல மாட்டீங்களா? திருப்பி டவுன் ஆயிட்டீங்களா? நித்திய மீட்பு. என்ன மீட்பு? அப்போ ஏன் தலைவலி பல்வலி வந்தோடனே சோர்ந்து போய் படுத்துக்கிற? எனக்கு கிடைக்க வேண்டிய மாப்பிள்ளை கிடைக்கல, இன்னொருத்தன் கட்டின்னு போயிட்டானோன்னு நான் உபாசம் பண்ணி ஜெபம் பண்ண பிரதர், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கல. I want to tell you some bits, spiritual bits. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெக்த்தை கொண்டு வரோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. சால்வேஷன் நம்ம எடுக்கிறோமே, சால்வேஷன் ரட்சிக்கப்பட்டேன் அப்படி சொல்கிறோம். நேற்று பெங்களூரில் இருந்தேன். அப்போது ஒரு பாஸ்டர் என்னை பார்க்க வந்தார். அதுக்கு போன மாதம் நான் பெங்களூரில் போயிருக்கும்போது அவங்க ஆலயத்தில் பேசினேன். முடிச்சுட்டு வெளியே வரும்போது திடீர்னு ஒரு பொம்பளை ஓடி வந்து உள்ளே வந்து டேன்னு கத்துனான். பிசாசு, அது யூஸ்வலாக நடக்கும். நான் அவரை கேட்டேன், அந்த பொண்ணு அன்னைக்கு கத்துச்சு, அது என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஐயா, அந்த பொண்ணு அன்றைக்கி நல்லாயிடுச்சு, போன வாரம் சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க,
அவங்க ஹஸ்பண்ட் பிரிஞ்சு போயிருந்தார். அவரே ஃபோன் பண்ணி கூட்டிட்டாரு. சேர்ந்து 2 பேரும் வந்தாங்க. இந்த வாரம் ஞானஸ்தானம் கொடுக்க போகிறோம் அப்படின்னார். போன வாரம் தான் சர்ச்சுக்கு வந்துச்சு, இந்த வாரம் ஞானஸ்தானம் கொடுக்குறியாப்பா அப்படின்னேன். இல்லைண்ணா அவங்க ரட்சிக்குள்ளே வந்துட்டாங்கண்ணா அப்படி சொன்னார். ஏதாவது செஞ்சு போங்க. But I want to tell you people, why your salvation is floating all the time. ஏன் நம்முடைய மீட்பு இப்படி அப்படி ஆடுது? ஏன் நம்முடைய ரட்சிப்பு இப்படி அப்படி ஆடுது? இதை நம்ம அறியணும். நல்லா டானிக் குடிச்ச மாதிரி மீட்டிங் நடக்கும்போது திங்குன்னு ஓடும். நம்ம ஜெபம் பண்ணதெல்லாம் நடந்தவொன்னே போவோம். பார்த்தீங்களா, போனேன் இன்டர்வியூக்கு, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் என்னை செலக்ட் பண்ணிட்டான், செகண்ட் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணிட்டான், 3rd ரவுண்டில் செலக்ட் பண்ணிட்டான், 4th ரவுண்டில் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டான். டொயின் ஆகிடுவான். 4th ரவுண்ட் வரைக்கும் போனேன் பிரதர். அப்புறம் என்னாச்சு? ரட்சிப்பு வேற, இந்த மாதிரி ஜெயமான வாழ்க்கை வேற. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுது. என்ன மாற்றம்? என்ன செய்யுது? அவனை கர்த்தருக்குள்ளே இணைக்குது, கொண்டு போய். சோத்திரம் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தரோடு நம்மளை போய் அப்படி நெருக்குது. இப்போ நம்முடைய ரட்சிப்பு பேஸ்மெண்ட், அது பேர் பேஸ்மெண்ட். அந்த ரட்சிப்பின் பேஸ்மெண்ட் சில பேர் மண்ணில் கட்டுறான், சில பேர் கல்லில் கட்டுறான், சில பேர் கான்கிரீட் போடுறாங்க. ஆனால் அது கண்மலையாக இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏறி ஏறி மேலே போவோம். ஜெபம் பண்ணி உபாசம் பண்ணி. ஐ வாஸ் டாக்கிங் டு யுவர் பாஸ்டர். உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவரே எனக்கு இது வேணும், எனக்கு அந்த வரம் வேணும், எனக்கு இந்த வரம் வேணும், இந்த பேய் ஓடணும், எனக்கு இந்த பிசாசு ஓடணும், இந்த ஆளுக்கு விடுதலையாக கிடைக்கலாம், அவனுக்கு விடுதலை கூட எல்லாம் நடக்கும். படி மேலே ஏறி மேலே போயிட்டே இருக்கும். படிக்கட்டு ஏறி மரத்து மேலே நல்லா ஒரு உயரமான மரத்தை ஞாபகம் வச்சுங்க. செங்குத்தாக ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுங்க. ஏறி போயிட்டே இருக்கிறோம். திடீர்னு மேலே ஒரு கலை உடச்சிக்கும். டம்முன்னு ஒட்டச்ச ஸ்பீடில் டங்குன்னு இறங்கும் கீழே. அடுத்த கலையை பிடிச்சா அது உடஞ்சிடும், அடுத்த கலையை பிடிச்சா அது உடஞ்சிடும். எல்லா கலையும் உடஞ்சி கடைசியில் கீழே ஒன்றும் இல்லாமல் நிற்போம். Even our salvation will be gone to the lost. ஆனா கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா இப்படி தோல்வி வரும், அவமானம் வரும், நிந்தை வரும், கழுகை வரும், நம்ம நினைச்ச காரியங்கள் கைகூடாமல் போகும், உபத்திரவங்கள் வரும், சோதனை நாட்களிலே வேதனைகள் பெருகும். இத்தனை வழுக்கி கீழே வந்தாலும் கடைசியில் எங்க நிற்போம் தெரியுமா? கிறிஸ்துவின் மேல நிற்போம். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க. நான் இந்த வருஷம் துவக்கலன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் எண்டில் ஐ வாஸ் இன் ஸ்ரீலங்கா. அப்போது இந்த வருஷ துவக்கத்தில் திரும்பி வந்தேன். அப்போது ஒரு நாள் காலையில் எழுந்து நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு பொழுது விடிஞ்சவொடனே கண்ணை மூடிட்டேன். அப்படியே கொஞ்சம் நித்திரை வந்துச்சு. நித்திரையில் ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்தில் ஒரு பெரிய மலை, பெரிய மலை. அந்த மலையை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நல்ல மரங்கள், வளர்ந்த மரங்கள். மலையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? திக் ஃபாரஸ்ட்லாம் பார்த்துருக்கீங்களா? நல்ல மரம், பெரிய பெரிய இவ்வளோ பெரிய பெரிய மரங்கள்லாம் வளர்ந்துருக்கும். நிறைய செடிகள், நிறைய கொடிகள், நல்ல புஷ்ஷஸ், நல்ல க்ரீன். இட்ஸ் அ வெரி க்ரீன் ஹியூஜ் மவுண்டன். அப்போ கேமரா ஜூம் பண்ணுறது பார்த்துருக்கீங்களா? கேமரா ஜூம் இன் ஜூம் அவுட் அப்படி சொல்லுவாங்க. அது கேமராமேனுக்கு தெரியும். ஜூம் இன் அப்படி சொன்ன கிட்ட போகும். இந்த தரிசனங்களை வச்சு தான் கேமராவே கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது தூரத்தில் இருக்கிற பார்வை அப்படியே கிட்ட போகும். சாயன்னு கிட்ட போகும். கிட்ட போனால் அந்த மரங்கள் கிட்ட இருக்கிறது, இந்த சின்ன சின்ன புதர்கள் இருக்கிறது எல்லாம் பார்த்தேன். I saw the huge mountain. திருப்பியும் ஜூம் அவுட் வெளியே போச்சு. இந்த மலை முழுசும் தெரியுது. கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கு. என்ன இந்த மலை பார்த்துக்கிட்டே இருக்க, மலை அசையுது. I saw the mountain moving. ஐயோ எர்த்குவேக் வந்துச்சு போலுதே, ஒருவேளை எரிமலை போலுது இது, இல்லைன்னா அந்த மலைக்கு ஏதோ ஒரு சம்பவிக்குது, உடையுது போலுது அப்படின்னு பார்த்தா அந்த மலை அப்படியே அசையுது. I'm not telling you a story, I'm telling you a fact. அசையுது. உத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்ப எனக்குள்ள ஒரு சத்தம், இது அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலை. 1 கொரிந்தியர் 10:4 அப்படி சொல்லுது. இது அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலை.
அதனால தான் அந்த காலத்தில் பாட்டு பாடுவாங்க, ராக் ஆஃப் ஏஜஸ் உண்ட மாலையே, அப்படி பாடுறாங்களே, அந்த மலை தான் இவர். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. உன்னுடைய மீட்பு இந்த மலையின் மேல் இருக்குமானால் எத்தனை தான் சூறாவளி வந்தாலும், எத்தனை தான் வெள்ளங்கள் மோதி அடிச்சாலும், எத்தனை தான் காரியங்கள் உன்னை நசுக்க பார்த்தாலும் நீ மூழ்கி போவதில்லை. சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. All glory to my Lord Jesus. Where is your rock today? Where is your rock today? உன் மீட்பு எங்க இருக்கு பாருங்க. நிறைய பேர் நான் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன் டேட்லாம் எழுதி வச்சிருப்பாங்க, தேங்க்யூ. பட் உன் ரட்சிப்பு இயேசுவின் மேல் வரணும், இயேசுவின் மேல் வரணும். சொல்லுங்க, இயேசுவின் மேல் வரணும், இயேசுவின் மேல் வரணும். இன்னும் கொஞ்சம் பேசுறேன் கேளுங்க. நிறைய பேர் இயேசுவை இருதயத்தில் கூப்பிடுறாங்க. எங்க கூப்பிடுறாங்க? என்ன பிரதர் தப்பா சொல்லி தரீங்க, இப்போ எங்கேயத்தை கூப்பிடாத எங்க கூப்பிடுவீங்க அப்படி கேட்பீங்க. நானே கண்டுபிடிக்கிறது தான். இருதயத்தில் கூப்பிடுறான். இருதயத்தில் உட்கார வச்சு பூட்டு போட்டு சாவி போட்டு பூட்டிட்டு, யோ டோன்ட் டாக் எனிதிங், கீப் இன் பீ குவைட் இன்சைட், கீ இன்சைட் அப்படி சொல்றான். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். உன் இருதயம் உன்னை நடத்துதா, உன் தலை உன்னை நடத்துதா? சொல்லுங்க. ஒரிஜினலா சயின்ஸை கேட்குறேன். தலை சொல்லுங்க, தலை. எல்லாரும் தலை தலை தலைன்னு பேசுறான். சில பேர் தலை தலை தலைன்றான். ஆட்டு தலையா, மாட்டு தலையா, குதிரை தலையா, கோழி தலையா தெரியல. Which is governing you? ஒரு உதாரணம். உங்க இருதயம் பழுதாயிடுச்சுன்னா அதை மாற்ற முடியுமா? மாத்தலாம். ஓகே. உன் கண்ணு கெட்டு போச்சுன்னா மாத்திடலாம். உன் கிட்னிஸ் கெட்டு போனா மாத்திடலாம். உன் மூளை கெட்டு போனா. You understood me? You understood me? So where is your government? On your head. உன்னை ஆளுகை செய்கிறது எதுப்பா? உன் தலை. சொல்லுங்க ஆமென். என்னை ஆளுகை செய்கிறது எது? என் தலை. நம்ம இருதயத்தில் இயேசுநாதர் வச்சிட்டோம், கூப்பிட்டுறோம் வாங்கன்னு. ஆனா ஆளுகைக்கு அவருக்கு கொடுக்கறது இல்லை. சும்மா ஆளுகை செய்யும் ஆவியானவரே அப்படி சொல்லுவோம். ஆனா ஆளுகை செய்யறதுக்கு உன் தலையை கொடுக்கணும். Your brain gives instruction to whole your being. உன் கண்ணு பார்க்கணும்னா உன் மூளை தான் சொல்லணும். உன் கை எதனா எடுக்கணும்னா உன் மூளை தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். உன் கால் நடக்கணும்னா உன் மூளை தான் அதுக்கு ஒத்துட்டு சொல்லணும். நீ எதை சிந்திச்சாலும், எதை மெமரி புக்ல இருந்து எடுத்தாலும் உங்க மூளை தான் சொல்லணும். ஆமாவா இல்லையா? இப்போ சொல்லுங்க, நான் சொல்றது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்ப கவர்மெண்ட் எங்க இருக்கு? கவர்மெண்ட் எங்க இருக்கு? தலையில இருக்கு. சொல்லுங்க, என் தலையில. அதனால தான் சொல்ல கத்தர் கரம் மொட்டை தலை மேலே அப்படின்னு ஃபாதர் ஒரு நாள் பாடுவார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கத்தர் கரம் எங்க வைக்கிறாரு? அவர் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் இருதயத்தின் சொல்லல. The government is upon his shoulders. பைபிள் சொல்லுது கர்த்தருடைய கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். தோளுக்கு மேல என்ன இருக்கா? சொல்லுங்க, தலை இருக்கு. அப்ப அவருக்கு தலை யாரு? பிதாவாகிய தேவன். Father God ruled, or he led the Lord Jesus Christ. எதுவும் அப்பாவை கேட்டு செஞ்சேன், அப்பாவை கேட்டு செஞ்சேன், என் பிதாவுக்கு சித்தமானதை செஞ்சேன் சொன்னாரா? The government was given to the Father. உங்க கவர்மெண்ட் எங்க இருக்கு பாருங்க. அப்பா இங்க இருங்க கம்மனு, நான் டவுரி வாங்கிக்கிறேன். என்ன வாங்கிக்கிறேன் சொல்ல மாட்டீங்களே? நேற்று ஒரு பாஸ்டர் கிட்ட பேசினேன். இங்கெல்லாம் பார்த்தா நல்லா சீனியர் ஆளுங்க தெரியுது, நான் தெரியுமா பேசுகிறேன், யாரும் ஜூனியர் இல்லை. ஈசன் நல்ல பெரிய பாஸ்டர். தம்பி உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டியா அப்படி கேட்டேன். அவர் சொன்னார், அண்ணா அண்ணன் சொல்ல, நாங்கள் 2 பேரும் ஒரே ஆச்சு. இல்லைப்பா பொண்ணு தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. அடுத்த கேள்வி கேட்டேன், சரி சாதி பார்த்துன்னு இருக்கியா அப்படி கேட்டேன். இல்லை 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 நான் பார்க்கல, எங்கள் அம்மா பார்த்துன்னு இருக்கிறாங்க, எங்கள் அம்மாவாதியை பார்த்துன்னு இருக்கிறாங்க.
அப்போ உன் கவர்மெண்ட் எங்கே இருக்கு? அம்மா கிட்ட இருக்குது. உங்கள் அம்மா கிட்ட கவர்மெண்ட்டை கொடுத்துட்டு நீ என்னத்தை கிழிப்ப? ஹலோ, இன்னைக்கு சர்ச்சில் உட்காந்துருக்கேன், உங்களை பார்த்து கேட்குறேன். அம்மா கிட்ட கவர்மெண்ட் கொடுத்துட்டுனா அப்புறம் ஒன்றும் இல்லாத போடுவேன். Your government should be upon your head and Jesus is the head. பைபிள் சொல்லுது இயேசு 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 சொல்லுங்க. இயேசு யாருக்கு தலைவர்? இப்போ இந்த சபைக்குள்ள இருதயம் இருக்குது, அந்த இருதயத்துக்கு அவர் தலைவர் இல்லை, இருதயத்தை தலையாக்கல. இயேசு சபைக்கு தலைவராக இருந்தா இருதயம் ஒருவேளை நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி தலையா இருக்குமானால் இயேசுக்கு இடம் இல்லை சபையில. கரெக்டா? ஏன்னா he said I am the head. இப்ப சொல்லுங்க, என் மூளை, என் கண்ணு, என் காது, என் வாய், என் மூக்கு, இதுக்கு முள்ளந்து தான் எல்லாம் இருதயத்துக்குள்ளே போகுது. எல்லாம் அவர் கவர்ன் பண்ணணும். கவர்மெண்ட் யாருக்கிட்ட இருக்கணும்? உங்க கவர்மெண்ட் யாருக்கிட்ட இருக்கணும்? ஏசப்பா கிட்ட. சொல்லுங்க, ஏசப்பா கிட்ட. இப்படி கவர்மெண்ட் அவர்கிட்ட கொடுத்துட்டவன் தோல்வி எனக்கு இல்லையே அப்படி சொல்லுவான். இல்லைன்னு நினைச்ச அப்பவே எனக்கு கர்த்தர் செய்ய மாட்டாருன்னு அப்பவே நினைச்சேன். அடியில எப்பவே நினைச்சேன், அடப்பா இதுக்கு ஒரு 40 நாள் உபவாசம். Your government is upon the shoulders. He should govern you, my sir. And you should also say, என் தலை தான் என்னை ஆளுகை செய்யுது. சொல்லுங்க, என் தலை தான். ஒருத்தன் என்னை வந்து தலை அப்படின்னு கூப்பிட்டான், என் கூட இருக்கிறவன், இந்த அவெல்லாம் வச்சுக்காத என்கிட்ட, தலை நீ ஐயாது போய் கூடு. எனக்கு தலை அவர் தான், அவர் சொல்கிற மாதிரி தான் நான் நடப்பேன். உனக்கு நான் தலை இல்லை, உனக்கு நான் தலையாக இருந்தால் நீ கெட்டுப்படுவ. உனக்கு அவரை தலையாக்கு. நிறைய பேர் யாரையோ தலையா வச்சுக்கிட்டு இன்னைக்கு வேற தலையோ வேற உடம்போட ஆடிட்டு இருக்கிறான். எதை கேட்டாலும் அங்க போய் கேட்பான். Come on, I want to realize, I want you to realize you have a head on you and give that head to the Lord. உனக்கு தலை இருக்குல்ல, ஏன் இன்னொருத்தன் புத்தியில போய் சார்ந்துனுக்கிற? என் மகனே உன் சோய புத்தியில சாராம கத்தரை சார்ந்துருன்னு சொல்லுது. கத்தரை சார்ந்துரு, கவர்மெண்ட் அவர்களுக்கு கொடுத்துரு, உன்னை யாரும் அசைக்க முடியாது. The blood of Jesus makes you firm in your salvation. சொல்லுங்க ஆமென். பாயிண்ட் நம்பர் 2, கர்த்தாவே என்னை காப்பாத்து. எபிரேயர் 10வது அதிகாரம் 19-20 தயவு செய்து வாசிங்க ப்ளீஸ். இல்ல ரொம்ப தூரம் வந்துட்டீங்க, சாரி. I said 19 and 20 only. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாச்சு? சொல்லுங்க, அவருடைய ரத்தத்தினால என்ன உண்டாச்சு? என்ன வந்தாச்சு? என்ன வந்தாச்சு? தைரியம். தைரியம். I am so strong. பிசாசை பார்த்து நீயே தைரியம் வரணும். உனக்கு எதுக்கு தைரியம் வரணும்? அவனுக்கு தான் உன் முன்னால் நிற்கிறதுக்கு தைரியம் வரணும். Come on, you people don't take credit on all this rubbish. A moment you become the child of God. சொன்னா முதல்ல தெரியுதா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் யாருடைய ரத்தம்? பிதாவின் ரத்தம். ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மகிமையான ரத்தம். இப்போ அந்த ரத்தம் உனக்கு கழுவி அந்த ரத்தம் உனக்குள்ள ஓடும் போது நீ யாருடைய ரத்தத்தில் ஓடிட்டு இருக்க? சொல்லுங்க. இயேசுவை பார்த்து பிசாசு நான் இப்போ நான் தைரியம் கொண்டேன் ஓகே அப்படி சொன்னாரா? சொல்லுங்க எங்கண்ணா. அது ஓடி வந்து காலில் வந்துச்சு. எங்கேயோ இருக்கிறது ஓடி வந்து அவர் காலில் வந்து. இப்போ ஒன்ன அந்த கிரெடிட்லாம் கர்த்தர் எடுக்க சொல்ல, பைபிள் எடுக்க சொல்ல. நீ கர்த்தருடைய பிள்ளையான பிறகு இப்ப நீ இல்ல ஒரு புதுசு. ஏன்னா புதுசுன்னு சொல்றல, புதுசு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க புதுசேன்னு. நம்மளுக்கு புது புடவை, புது பாத்திரம், புது படம் இதெல்லாம் தெரியும். இது தெரியாது. புதுசுன்னு என்ன? கிறிஸ்துக்குள்ள இப்ப நீ புது சிருஷ்டி. யூ ஆர் a new creature. புரியுதா உங்களுக்கு? இப்ப நியூ கிரீச்சர்னா என்ன அர்த்தம் தெரியுமா?
பழசு இல்ல. அப்படின்னா என்ன பழசுனா ஆதாம்ல இருந்து வந்த அந்த பாவம் இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள வந்த புதிய பரிசுத்தம். சொல்லுங்க ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள வந்தவனே புதுசு. எப்படி புதுசு? புது ரத்தம், புது சரீரம். சொல்லுங்க புது ரத்தம். Come on, I'm teaching something very good to you. உங்களுக்குள்ள ஓடுறது பழைய ரத்தம் இல்ல, உங்க அம்மா ரத்தம் இல்ல, உங்க அப்பா ரத்தம் இல்ல, இது யாருடைய ரத்தம்? அப்ப இத பார்த்தா யார் ஆடுவா? நீ ஆடுற. Why are you worried about Satan? நான் போன பிரதர் பிசாசு என்ன பார்த்து இப்படி திருப்பிச்சு. அது திரும்ப தான் செய்யும். Don't worry about all that. இதோட மேன்மையானது இருக்கு. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உனக்குள்ள தைரியத்தை கொண்டு வருதுன்னா என்ன தைரியம் தெரியுமா? இதுவரைக்கும் தேவ சமூகத்துக்குள்ளே உன்னால போக முடியாது, போன சாவு. ஹலோ ஹலோ ஹலோ, யூ கான்ட் கோ டு த லார்ட். ஏன்னா பாவத்து நிமித்தம் சாவு. யாரும் தேவனை பார்த்துட்டு உயிரோடு இருக்க முடியாது. சாவு. சொல்லுங்க சாவு. Death comes, death comes, death comes. ஆகவே இப்போ ஒரு புது காரியம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமா நீங்க எங்க போறீங்க? சொல்ல மாட்டீங்களா? பிதாவின் சமூகம். சொல்லுங்க எங்க போறோம்? ஒரு 3 காரியம் சொல்றேன், கவனிச்சு டக்குன்னு கவனிங்க, நல்லா கவனிங்க. ஐ எம் டாக்கிங் த டெப்த். உங்களுக்கு வேணும்னா வீட்டில் போய் அதை யோசிச்சு பாருங்க. 3 காரியம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க நினைக்கிற அந்த காலத்து தேவாலயம் பிரகாரம் சொல்லுவோம், அப்புறம் பரிசுத்த ஸ்தலம் சொல்றோம், அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். ஓகே, ரட்சிக்கப்பட்ட பிறகு இது தினந்தோறும் நம்ம சந்திக்கிற ஒரு அனுபவம். தினந்தோறும் இப்போ பிரகாரத்தில் என்ன இருக்குன்னு தெரியுமா? அவுட்டர் கோர்ட் சொல்லுவாங்க. பிரகாரத்தில் அங்கே பலிபீடம் இருக்குது, அங்கே தண்ணீர் தொட்டி இருக்குது. இப்போ பலிபீடத்தில் நீங்கள் ரத்தத்தை எடுத்து மேலே பூசணும். ஏன்னா அங்கே ஆடு அடிக்க போகிறதில்ல, கிறிஸ்துவின் ரத்தம் இருக்குது. சொல்லுங்க ஆமே ஆமே. இந்த 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 பிரகாரத்துக்குள்ளே வரணும்னா ஒரு வாசல் இருக்குது. அது பேர் என்ன? வாசலுக்கு பேர் சொல்லுங்க இயேசு. இயேசு வந்த பிறகு தான் இங்கே போகவே முடியும். இல்லை யாராலையும் போக முடியாது. எந்த தலைக்கில் நிற்கிற மந்திரவாதியாக இருந்தாலும் சரி, எந்த பரிசுத்தமானாலும் சரி, நான் தலைக்கில் நிற்கிறேன், நான் முத்தமாக நிற்கிறேன், நான் அனாயிண்டியில் பெற்றிருக்கேன், நீ என்ன வேணா பெற்று, தினந்தோறும் இயேசுவை சந்திக்காம இந்த மகிமைக்குள்ள, நான் பேச போகிற மகிமைக்குள்ள உன்னால் போக முடியாது. எவ்ரி டே யுவர் ப்ரேயர் டைம் இஸ் டிஃப்ரெண்ட். நீ சும்மா போய் பிதாவே சோத்திரம் அல்லேலூயா 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 சோத்திர பலிகள் 1000 1 2 3 4 20 50 நோ 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 இதெல்லாம் படிச்சு சொல்லுங்க, அதெல்லாம் வேணாம் சொல்ல. பட் I am talking something different. This is only because of the blood of Jesus. இயேசுவின் ரத்தம். இந்த 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 வாசலாகிய இயேசுவுக்குள்ள நீ பிரவேசித்தவனே அந்த ரத்தத்துக்கிட்ட போறீங்க. பிரகாரத்தில் 2 காரியம். ஒன்று ரத்தம், இன்னொன்று தண்ணி பாத்திரம். ரத்தம் ஒன் மேல் அப்ளை பண்ண வேதம் சொல்லுது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களில் பூசு, ஜன்னல்களில் பூசு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்னால் இந்த காலத்தில் இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிட்டு தான் பிள்ளைங்களை இழந்துட்டு, வீட்டை இழந்துட்டு, குடும்பத்தை இழந்துட்டு, ஹாஸ்டலை இழந்துட்டு, சொத்தை இழந்துட்டு, வேலையை இழந்துட்டு, உன்னுடைய ஆசையெல்லாம் இழந்துட்டு உட்கார்ந்துருக்கும். No, blood is given to us. It has to be applied every day. கேக்குதா காதுல? ஹலோ, தூங்குறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. பாத்தீங்களா? இந்த தூக்கத்தை பிசாசு கொண்டு வந்துருவான். ஏன்னா ரத்தம் வச்ச இதை கண்டுபிடிச்சிட்டுனா எல்லா வாசலும் டக்கு டக்குன்னு திறந்துக்கும். எல்லா வாசலும் திறந்துக்கும். You have to apply on the door post. அப்படின்னா வாசல்ல அப்ளை பண்ணி தான் ஆகணும். நம்ம இருதயமா நினைச்சுக்கிறோம் வாசல் 5 வாசல் 6 வாசல் 5 புலன்கள் 6 புலன்கள் எத்தனை புலன்கள் நமக்கு? How many doors you have? கண்ணு ஒரு கதவு, காது ஒரு கதவு, மூக்கு ஒரு கதவு, வாய் ஒரு கதவு. இதுக்குள்ள நுழைஞ்சு போறதா இதே கதவு. இதுல அப்ளை 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 அப்ளை. காலையில எழுந்தோன அப்ளை. கேக்குதா இல்லையா? சொல்லுங்க. காலையில எழுந்தோன பல்லு தேய்க்கிறோம். ஃபர்ஸ்ட் எழுந்தோன பல்லு தேய்க்கணும், காப்பி குடிக்கணும். பல்லு தேய்க்கிறதுக்கு முன்னாடி ரத்தத்தை தேய் முதல். அப்ளை இட். அப்ளை பண்ண 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 உனக்குள்ள ஒரு மகிமை உண்டாகும், ஒரு அனல் உண்டாகும், ஒரு மகிமையின் பிரசன்னம் உன்னை உயிர்ப்பிக்கும். சோத்திரம் சொல்லுங்க. காப்பி பல்லு தேய்க்காத காப்பி குடிக்கிறவங்க இருக்கீங்களா? சோத்திரம் சொல்லுங்க. நான் காலையில ஏஞ்சோன்னு முழங்கால இல்லை படுக்கையில உட்காந்துட்டு அத்தாவே ரத்தத்தை கிளைம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கிளைம் 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 கிளைம். உனக்கு முழுசா கிளைம் பண்ணிட்டு அப்புறம் உன் மனைவிக்கு போ, உன் புருஷனுக்கு போ, உன் பிள்ளைங்களுக்கு போ, ஒவ்வொரு மேலையும் சரி. I said do it. Don't say amen. நம்ம ஆளுங்க வாயிலேயே பந்தல் போட்டுட்டு போயிடுறாங்க. Do it sir if you want a victorious life. இந்த செஞ்சோம்னா
பிரகாரத்துக்குள்ள இருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறோம். எங்க போறோம் சொல்லுங்க? அடுத்த ஸ்டெப்புக்குள்ள கூட்டு போவார் ஆவியானவர். இந்த அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு சீக்கிரம் வந்துடாது. நிறைய பேர் 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம், 20 நிமிஷம் ஜெபம், உள்ள போறதுக்கு நேரம் ஆகும். இந்த உள்ள போறன்றதுக்கு அடையாளம் சொல்றேன். உன் பாட்டெல்லாம் நின்றுடும், உன் தோத்திரம்லாம் நின்றுடும், உன் வாயின் துதியெல்லாம் நின்றுடும், உன் அழுகையெல்லாம் நின்றுடும், உன் அந்நிய பாஷையெல்லாம் நின்றுடும். உன் கண்ணில் இருந்து தார தாரையா அழுகை பொங்கி வரும். ஏன் அழுவுற தெரியாது, எதுக்கு அழுவுற தெரியாது. இப்போ உலகம் தெரியாது. உன் ஜப குறிப்பெல்லாம் மறந்துடும், உன் ஆசையெல்லாம் மறந்துடும், உன் வெஸ்டெல்லாம் மறந்துடும், உன் விருப்பம் எல்லாம் மறந்துடும். நீ எழுதின்னு போனியே பிட்டு அடிக்கிற மாதிரி ஜப குறிப்பு இதெல்லாம் ஆஃப். இப்ப என்ன இருக்கும்? உன்னை அறியாம ஒரு பேச்சு, உன்னை அறியாமல் ஒரு துதி, உன்னை அறியாமல் உள்ள மாத்திரம் பேசும். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் 3 காரியம் இருக்கு. அப்படியே குதிச்சிருவேன், கவனிச்சு கேளுங்க. 1 தேவ சமூகத்து அப்பம், 2வது குத்து விளக்கு, 3வது தூப கலசம். தேவ சமூகத்து அப்பம், த பிரெட். அப்போ வரைக்கும் அது வரைக்கும் பைபிள் வாசிச்சிருப்பேன். 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 50 அதிகாரம். என்ன அவ்வளோவா? இட்லி மாத்திரம் 10 சாப்பிட்ற வாசித்தவனே த லார்ட் கேட்குதா? இந்த வாசித்தவனே அந்த சமூகத்துக்கு போனவனே, அங்கே தேவ சமூகத்து அப்பம் உனக்கு ஃப்ரெஷ்ஷாக மாறும். தினந்தோறும் கிடைக்காது. என்னைக்காவது ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். என்னைக்காவது உங்கள் லைஃப்பில் ஆவிக்குரிய பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், என்னைக்காவது நான் சொல்கிற அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதை விட்டுறாத. தினந்தோறும் அந்த ஆக்குனீங்கன்னா உன்னை அசைக்க யார முடியாது. சொத்திரம் சொல்லுங்க. டெய்லி, இட் ஷுட் பி டெய்லி, இட் ஷுட் பி a daily process. அதுக்கு பிளட் தான் கேக்குதா? அதுக்கு பிளட் இருந்தா தான் ஆவியானவர் வருவார். எங்கெல்லாம் ரத்தம் இருக்கோ அங்கதான் ஆவியானவர் இருப்பாரு. ஆவியானவர் தான் கூட்டிட்டு போவார், ஆனா ரத்தம் இருக்கணும். ஆமா சொல்லுங்க. இப்ப இந்த பிளட் சமூகத்து அப்பத்தை பிட்டு கொடுக்கும். இந்த வெளிச்சம் இந்த வேதத்தின் மேல் பாயும். குத்து விளக்கின் வெளிச்சம் உனக்கு ரகசியங்களை சொல்லும். எனக்கு காலைல தான் வந்து இறங்கணும். ரொம்ப டயர்டாக இருந்தேன். நான் சொன்னேன், ஆண்டவரே கொஞ்சம் பைபிள் வாசிட்டு போடுறேன், கொஞ்ச நேரம் படுக்கணும், பைபிள் வாசிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்து வேத புஸ்தகம் திறந்து வாசித்துட்டு இருந்தேன். அப்படி வாசித்து இருக்கும்போது வேதத்தான் வாசித்திருந்தேன். திடீர்னு கர்த்தர் எனக்குள்ள பேச ஆரம்பித்தார். கேட்குதா? கேளுங்க. என் கூட பேசினார். 2015 என் வாய் பேச என் கை எழுதுச்சு. எனக்கே தெரியல எப்படி, டபுள் ஆக்ஷன் ஃபார்முலா. என் வாய் பேசுது, என் கை கழுத்துது. எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், ஃபியூ சொல்கிறேன். அதிகமான கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் இருக்கும். இதனால் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இந்திய தேசத்தில் உண்டாகும். கேக்குதா? 2 ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். 3 நட்சத்திரங்களை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிற சில கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மகிமைக்குள் பிரவேசிப்பார்கள். பாயிண்ட் நம்பர் 4, இருளின் நாட்கள் இந்தியாவிலும் உண்டாக்கும். பகையும் கசப்பும் அதிகரிக்கும். நண்பர்களும் விரோதிகளாய் மாறுவார்கள். செக்ஸ் குவியலாக மிருகங்களும் பறவைகளும் மச்சங்களும் மாண்டு போகும். சூறாவளி ஆகிய புசல் காற்று இதை வாரிக்கொண்டு போகும். கேக்குதா? இதெல்லாம் எங்க வரும்? அவுட்டர் கோட்ல இல்ல, பரிசுத்த ஸ்தலத்துல. சோத்திரம் சொல்லுங்க. பாயிண்ட் நம்பர் 7, வழக்குகள் அதிகரிக்கும், விவாகரத்துகள் அதிகரிக்கும். காலையில் திருமணம், மாலையில் விவாகரத்து என்கிற காலங்கள் உண்டாகும். அரசாங்கம், நீதிமன்றங்கள் இதை ஆமோதிக்கும். மற்றதெல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்லுமா? ஓகே, சிலது மாதிரி சொல்றேன், எல்லாம் வேணாம். கேட்கப்படாத காரியங்கள் வல்லரசுகள் என்று சொல்லப்படுகிற தேசங்களில் நடக்கும். அங்கேயும் அநாகரிகமான செயல்கள் காணப்படும். சட்டங்கள்
மீறும் காரியங்கள் அதிகமாய் நடக்கும். சந்தோஷமா சொல்லட்டுமா? உண்மையாய் என்னை சேவிக்கிற திருச்சபைகள் எழுப்புதலின் மேல் எழுப்புதல் அடையும். இந்த சத்தத்தை நான் வீட்டிலே கேட்டேன். இந்த பாயிண்ட் சொன்னோன்னே நீங்க சத்தம் போடுறத நான் வீட்டில் கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நான் பெரிய தீர்க்கதரிசிலாம் சொல்ல, தம்பி சொன்ன மாதிரி நான் ஒரே தீர்க்கதரிசிலாம் கிடையாது. ஏதோ கர்த்தர் எதுனா 1-2 சொன்னார்னா கேட்டு எழுதி வச்சுக்கிறது, அவ்வளோதான். இன்னொரு காரியம், அநேக தீர்க்கதரிசிகள் உங்களிலிருந்து எழும்புவார்கள். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கை தட்டுங்க தேவனுக்கு. ஹல்லேலூயா. It is the greatest news. ஒவ்வொரு வீட்லயே தீர்க்கதரிசி இருந்தா நல்லதப்பா. அங்கங்க தேடி அலையறணும்பா. பாலகர் மேலும் வாலிபர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற என்னுடைய வாக்கை நிறைவேற்றும் காலம் இது. அநேக எழுப்புதல் கூட்டங்கள் நடந்து வருகிற என் சபைகளை, அநேக எழுப்புதல் கூட்டங்களை நடத்தி வருகிற என் சபைகளை, வாலிபர் கூட்டங்கள், சிறுவர் கூட்டங்கள், அநேக ஆவிக்குரிய அபிஷேக கூட்டங்கள் நடத்தும்படி கூறு என்று சொன்னார். நான் தேசத்திலே நீதியை நடப்பிக்கிற காலம் வந்து விட்டது. இன்னொன்று சொல்றேன் பாருங்க, வசனமா கேட்கறதுக்கு. விக்கிரக ஆராதனைகள் பெருகும், அநேக விக்கிரக கோவில்கள் கட்டப்படும், ஆனாலும் என் ஆலயங்கள் நிரம்பி வழியும் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனை தேட வேண்டும் என்கிற எண்ணத்தை என் ஆவியானவர் ஜனங்களுக்குள் ஏற்படுத்துவார். அநேகர் சபையில் சேர்க்கப்படுவார்கள். பொதுவாக இது என் ரட்சிப்பின் ஆண்டு. 2015 பத்தி சொல்றேன், இந்த வருஷம் இல்ல, 2015. என்னுடைய ரட்சிப்பின் அம்பு எய்யப்பட்டு விட்டது என்று சொன்னார். புற ஜாதியார் கலக்கம் அடைவார்கள், என்னை தேடுகிற என் ஜனங்களோ என் ஆகாரத்தினால் சொல்லுங்க திருப்தி அடைவார்கள். சரி, சில ஸ்கிப் பண்ணிட்டேன். ஐ எம் கமிங் டு தி லார்ட். மனம் திரும்புங்கள் என்ற செய்தி எல்லா இடங்களிலும் கேட்கப்படும். சிறைச்சாலைகளில் பெரிய எழுப்புதல்கள் உண்டாகும். அநேகர் கர்த்தரை தரிசிப்பார்கள். அதுக்கு மேல சொல்ல மாட்டேன். என்னுடைய வருகைக்கான அடையாளங்கள் இன்னும் அதிகமாய் தோன்றும். அநேகர் இதை கண்டு என்னிடத்தில் திரும்புவார்கள். ஜெப தூபங்களை ஏற்படுத்துங்கள். என் நாமத்தை நெற்றிகளில் தரித்திருக்கிற அநேகரை ஏற்படுத்துங்கள். சுவிசேஷத்தை அதிகமாய் பறைசாற்றுங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், மாரநாதா என்று முடித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. இதுக்கு எதுக்கு சொன்ன தெரியுமா? ரத்தம் உன்னை தேவ சமூகத்துக்கு கொண்டு போ. தைரியமாய் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே போய் தைரியமாய் சொல்லுங்க, தைரியமாய் தைரியமாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு மேல பேச மாட்டேன், டைம் ஆச்சு. மை டைம் இஸ் ஓவர். அதனால்தான் மெசேஜை எழுதின்னு வர்றதில்லை. ஏற்றிட்டு வந்தால் முடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இப்படி வந்தால் முடிச்சிடலாம், அப்படி தானே? உங்களுக்கு தெரியுமா? சொல்கிறேன் கேளுங்க. எங்கெல்லாம் ரத்தம் பைபிளில் பூசப்பட்டுச்சோ, அதிகமாக தெளிக்கப்பட்டுச்சோ, எங்கெங்கெல்லாம் அதிகமாக ஆபிரகாம் பலி செலுத்தினார், அங்கே என்ன நடந்துச்சு? அக்கினி இறங்கிச்சு. துண்டங்கள் நடுவே அக்கினி ஓடிச்சு. அப்படி தானே போட்டிருக்க? தாவீது பலி செலுத்தினார். கர்த்தர் அக்கினியில இறங்கி தாவீதுக்கு பதில் சொன்னார். இப்போ எலியாவின் நாட்களில் பலிபீடத்தின் மேல் பலி செலுத்தினார்கள். அங்கே கர்த்தர் அக்கினியில இறங்கி என்ன சொன்னாரு? உத்தரவில்லார் ரைட்டா? ரத்தம், எங்கெல்லாம் ரத்தம். சாலமோன் மிகுந்த பலி செலுத்தினார். 22,000 ஆடுகள், 1,20,000 ஆடுன்னு நினைக்கிறேன், நாட் ஷுவர். இவ்வளோத்தையும் செலுத்தின போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது. 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 1 வசனம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வீட்டில் போய் வாசிங்க. வேதம் சொல்லுது, அக்கினியில இறங்கி கர்த்தர் சாலமோடு பேசினார். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க.
புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வாங்க. இயேசு பலியானார். என்னானாரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூமியில சிந்தப்பட்டது. பெந்தேகோஸ்தே நாளிலே அக்கினி ஊற்றப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? Wherever there is blood, there is fire of God. There is revival. எழுப்புதல் கூட்டம் நடத்தல, உனக்குள்ள எழுப்புதல் கூட்டம் நடத்தப்படும். ரத்தம் ரத்தம் சொல்லுங்க, ரத்தம் 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 உனக்குள்ளே வர 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 எனக்கு ஒரு ஃபீலிங். ஐ டெல் யூ, இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் இப்படிப்பட்ட அக்கினியை போடுகிற நாட்கள் வந்துடுச்சு. நீங்களாம் எழும்பி சபையை கற்றவங்களாக இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய காரியம் இந்த சபையில் நடக்க போது. நான் குடுகுடுக்காரன் இல்ல. You should know that. நான் குடுகுடுக்காரன் இல்ல. ஹத்தாரமானா ஓ ஏந்துங்க 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 மூஞ்சி போச்சு ஏந்துங்க சீக்கிரம். இதெல்லாம் நீங்களே அறிஞ்சுக்கணும். ஆவியானவர் வந்துட்டாரா? ஏஞ்சிக்க வேண்டியதுதான். பிரசங்கரை நிறுத்து, எங்க அப்பா வந்துட்டாரு நீ சொல்லணும். ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க சீக்கிரம். ஆவியானவர் இறங்கி வந்துட்டாரு. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. The holy God is here. The almighty God is here. The blood of Jesus is here. Thank you Jesus. உமக்கு நன்றி 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 மோசஸ். Thank you Jesus. True minor. Hallelujah. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. Thanks 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 thanks. Hallelujah. இயேசுவின் ரத்தத்தை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை, இப்போ நீங்க கேள்விப்பட்ட அந்த மகிமையின் ரத்தத்தை நீங்க உங்க மேல தெளிங்க தெளிங்க. இப்ப தெளிங்க 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 தெளிங்க. நீ தெளிய தெளிக்க 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 உன் கட்டுகள் அருந்து தானாய் கீழே விழும். தெளிக்க 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 உன் பாரங்கள் இறங்கிடும். நீ மேல உயர உயர பறக்க ஆரம்பிப்பீங்க. Thanks 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 thanks. Thank you Jesus. Thank you Jesus. Oh thank you thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Oh raba raba laka dada dina. Oh raka rata rata rata. Oh raba laka dina raba. Oh raba laka dina raba. Thanks 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 thanks. Thank you Jesus. Hallelujah. நன்றி 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 நன்றி. அப்ளை 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 பண்ணுங்க. இயேசுவின் ரத்தத்தை 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 ரத்தம் 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 சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம். ஓ ரபல ஹக்கரா ஓ ரிபின ஹக்கரா ஓ ரிபின ஹத்தரபா ஓ ரப ஹபா ரபா ரபா ஓ ரபா 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 ஓ ரிபி பிபின இக்கரபா லதா ரபா ஓ ரபா பபா பபா. Oh, thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி 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 நன்றி. அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க. ஏசப்பா ரத்தத்தை உங்க மேல குடும்பத்து மேல உங்க பிள்ளைகள் மேல சொல்லுங்க 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 சொல்லுங்க. இப்ப சொல்லாம நீங்க அப்புறம் சொல்ல முடியாது. இப்போ எந்த பிள்ளை கீழ்ப்படியில யாரு குடிச்சிட்டு இருக்கா, யாரு வெறிச்சிட்டு இருக்கா, யார பிசாசு பிடிச்சு வச்சிருக்கா, அந்த ரத்தத்தை தெளி. நன்றிங்க தெளிங்க. இதுவரைக்கும் நீ நினைச்சு கொண்டிருந்த இயேசுவின் ரத்தம் இல்ல, இது பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் ரத்தம். இது ஏவகுமாரன் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையின் ரத்தம். இது மனுஷனிடத்திலிருந்து தோன்றின ரத்தம் இல்ல, ஒரு ஸ்திரீனிடத்திலிருந்து தோன்றின ரத்தம் இல்ல. இது தேவாதி தேவனுடைய ரத்தம். தேங்க்ஸ் தேங்க்ஸ். நன்றி 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 நன்றி. உரா பாபா 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 உரா பாபா 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 உரா பாபா 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 உரா பாபா 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 உரா பாபா பாபா ஷபா பாபா பாபா சிகரா பாலா காதி சிகரா தாதா தாதா. ஓ mighty God mighty God mighty God mighty God mighty God. Thank you thank you thank you thank you thank you. அப்பா 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 எங்கல ரத்தத்தை பாக்குறீங்க அங்க உங்க மகிமையை காணும்படி செய். நன்றி நன்றி. Fire of God fire of God. Wherever 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 there is blood. Jesus Lord Jesus. உமக்கு மகிமை உமக்கு மகிமை உமக்கு மகிமை உமக்கு மகிமை உமக்கு மகிமை. Thank you Jesus. Yeah, I feel that mighty anointing on me. I feel that mighty anointing on me. ஒரு எழுப்புதலின் அபிஷேகம்
உங்களை உள்ளுக்குள்ளே உயிர்ப்பிக்கிற, உங்களை ஆனல் மூட்டுகிற, உங்களை அக்னியாக்குகிற. ஆஹா ஆஹா ஆஹா. எஸ் எஸ். 2015ல இந்த சபைக்குள்ள அக்னி ஊத்தப்படையா, அக்னி ஊத்தப்படையா, அக்னி ஊற்றப்படையா. Thank you Jesus, thank you Jesus. Oh, every one of you will be fire and flames of for Jesus. I'm going to call two types of people. Two types of people. யாருக்கெல்லாம் இந்த அக்கினி வேணும், இந்த எழுப்புதல் வேணும், என் லைஃப்ல ஒரே பாரம், என் லைஃப்ல ஒரே ஆசைவு, எந்த நிற்க முடியல பிரதர்ன்னு சொல்றீங்க. ஆவிக்குரிய காலத்தில் என்னால் நிற்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, அப்பப்போ நான் இறங்கிறேன், கீழே இறங்கிறேன், சுதி இறங்கிடுது சொல்றவங்க முன்னால வாங்க. The Lord wants to anoint you specially today. Thank you Jesus. இங்க வந்திருக்கிற ஒரு குடும்பத்துல உங்க வீட்டுக்குள்ள ஒரு சூனியத்தை பார்க்கிறேன் நான். நீ போகிறதுக்குள்ள அது எரிஞ்சு போயிடும். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. குழந்தை இல்லாத ஒரு சகோதரன் இங்க இருக்க. Thank you Jesus. உன்னை பார்த்து சொல்றாங்க டாக்டர்ஸ், உன் ஆண்மையில பிரச்சனை இருக்கு. Thank you Holy Spirit, thank you Lord, thank you Holy Spirit, thank you Jesus, thank you Jesus. Oh thank you Jesus. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. You also come forward. Thank you Jesus, thank you. ஒரு தங்கமான ஒரு குழந்தையை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். God is going to give you a golden baby. Thank you Jesus, thank you Jesus. Oh wonderful Lord, oh wonderful Jesus. Shabara hata laka dina. Oh thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Before I'm going to pray for the anointing, வந்திருக்கிறவங்களை பார்த்து ஒரு காரியம் கேட்கிறேன். உங்க ரட்சிப்புல உறுதியா இருக்கீங்களா? பின்வாங்கி போயிட்டீங்களா? அசைகிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குதா? நிலையற்ற ஒரு விசுவாசம் இருக்குதா? ஆண்டவரை பார்த்து அடிக்கடி என்ன மன்னிய என்ன மன்னிய என்ன மன்னியன்னு சொல்ற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குதா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். உனக்குள்ள ஒரு புது பலத்தை கொடுக்க விரும்புகிறார். நீ கண்மலையின் மேல் நிற்கப்படுகிற ஒரு பாத்திரமாய் மாற போகிறாய். இதுவரைக்கும் குடிசை, இதுவரைக்கும் கான்கிரீட் சேவரெல்லாம் மாறி போய் கண்மலையின் மேலே, கண்மலையின் மேலே நிற்கிற ஒரு பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறாரு. Thank you Jesus, thank you Jesus. எனக்கு இயேசு வேணும். நான் இயேசு கிட்ட அசையாத ஒரு நங்கரமா இருக்க விரும்புறேன். அவர் மேல நான் நிற்க விரும்புறேன். என் பாவங்கள் மன்னிக்கப்படணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்றவங்க இருந்தீங்கன்னா உங்க கையை உயர்த்தி காட்டுங்க, சீக்கிரம் காட்டுங்க. ஆண்டவர் பார்க்கட்டும், நான் இல்ல, ஆண்டவர் பார்க்கட்டும். ஆண்டவரே அசைஞ்சு அசைஞ்சு போனது போதும், அசைஞ்சு அசைஞ்சு போனது போதும். என்னை சங்கரமாய் மாற்றும், நங்கரமாய் மாற்றும். பவுல் மாதிரி என்ன ஒரு ஸ்ட்ராங்கான மாசன மாத்துங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவரே thank you Jesus, thank you Jesus. உங்க மேலலாம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வழிய போகுது. உங்க மேலலாம் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வழிய போகுது. இப்பொழுது இறங்கி வர போகிறது, இப்பொழுது இறங்கி வர போகிறது. என்னையில இருந்து நீ பழைய ஆள் இல்ல, என்னையில இருந்து நீ பழைய ஆள் இல்ல. இதுல இருந்து நீ புதிய சிருஷ்டி, புதிய சத்தம், புதிய சரீரம், புதிய ரத்தம் உனக்குள்ள ஓட போகிறது. நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி அப்பா, நன்றி. இயேசுவுடைய ரத்தம், இயேசுவுடைய சரீரம் உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. You are not the old, you are not the old. நீ பழைய ஆள் இல்லமா, நீ பழைய ஆள் இல்லப்பா. Thank you Jesus, I give you all the glory, I give you all the glory, I give you all the glory, I give you all the glory. Jesus, கேளுங்க கேளுங்க. Jesus, Jesus சொல்லுங்க. Jesus, 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 Jesus. அந்த தேவ மனுஷன் சொன்ன அந்த அனுபவத்தை எனக்கு தாங்க. நாங்க வரணும் அப்பா, உம்முடைய உன்னதமான இடங்களுக்கு வரணும், நாங்க ஏறி வரணும், அந்த படிகளுக்குள்ள வரணும், எங்களுக்கு அந்த பாகத்தை தாங்க அப்படி சொல்லுங்க. Thank you Jesus, thank you Jesus. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிறது. Thank you Jesus, thank you Jesus. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இப்போ ஒரு புதிய பலன், இப்போ ஒரு புதிய பலன், இப்போ ஒரு புதிய பலன் உங்க மேல வர போகிறது. நன்றி 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 நன்றி. Jesus, Lord Jesus, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலேயும் அப்பா அப்பா
அப்பா அப்பா உம்மை நோக்கி வந்த எனக்கு பலம் வேணும், எனக்கு ஒரு புதிய தொடுதல் வேணும், எனக்கு ஒரு புதிய வல்லமை வேணும், நான் கண்மணியின் மேல் நிற்க வேணும் அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு மேலையும் உம்முடைய அக்கினியை அனுப்புங்க, உம்முடைய அவிழ்ப்புதல் ஆவியை அனுப்புங்க. Transform them, Lord. வருஷ கடைசியில வந்துட்டோம், இன்னும் 20 நாட்கள் தான் இருக்குது. புது பலத்தோடு புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பாக்கியத்தை கொடுங்க. நன்றி 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 நன்றி. Oh, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Oh, mighty fire, the mighty fire of God ஒவ்வொருவருக்குள்ள ஊற்றப்படணும் தகப்பனே, ஒவ்வொரு பாத்திரமும் நிறைஞ்சு வழிகிற அனுபவத்தை நான் கேட்கல. ஆண்டவரே, ஆழத்துக்குள்ள மகா ஆழத்துக்குள்ள கடந்து போகிறவர்களை மாற்றம். Oh, wonderful Lord. Thank you, Lord. The Holy God is here. I see the mighty presence of God. In 2015 இங்க நிற்கிற சிலருடைய வாழ்க்கையில திருமணம் நடக்க போகுது. தடைப்பட்ட திருமணங்களை கூட கர்த்தர் நடத்துறதை நான் பார்க்கிறேன். Thank you Jesus. நீங்கள் மனக்கோலத்தில் வந்து போகிறதை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அநேகர் அக்கருடைய கர்த்தருக்காக அக்கினிகளாய் எழும்பி பிரகாசிக்கிற நாட்களை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்காரு. அதற்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போறீங்க. ஏதோ சாதாரணமா இல்லப்பா, அக்கினி உங்களுக்குள்ள ஏறுகிறதை மற்றவர்கள் பார்ப்பார்கள். உங்களுக்குள்ள அக்கினி ஏறுகிறதை இப்போது என் கண்கள் பார்க்கிறதே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் எத்தனையோ வேதனையோடு வந்திருப்பாங்கப்பா, எவ்வளோ வியாதியோடு, பிரச்சனையோடு, குடும்ப பிரச்சனையோடு, கண்ணீரோடு, அவமானத்தோடு, நன்றியோடு வந்திருப்பாங்க. எங்களுக்காய் சிந்தப்பட்ட உம்முடைய தூய ரத்தத்தை அவர்கள் மேல் நாங்கள் தெளிச்சிருக்கிறோம். அந்த ரத்தம் இன்றைக்கு அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். Nobody should go empty, Lord. ஒருத்தர் கூட வந்த மாதிரியும் போகக்கூடாது சுவாமி. நிறைவாய் ஆசீர்வாதத்தை அனுப்புங்க, நிறைவாய் ஆசீர்வாதத்தை அனுப்புங்கப்பா. I pray for the blessings of God. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதாக. ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வாதத்தை அனுப்ப. பெரிய எழுப்புதல் ஒவ்வொரு நாளும் ஓடு நடக்கிற அனுபவம் தார். எங்களுடைய அன்பு தகப்பனார் சாம் ஜெபதுரை ஐயா அவர்களுக்காய் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பலத்தினால் அவரை இடைக்கட்டும். Nothing can take him from our hands because we have the powerful blood. அந்த ரத்தத்தை அவர் மேல் இப்பொழுது நாங்கள் தெளிக்கிறோம், சபையாய் தெளிக்கிறோம், அவருடைய படுக்கையில் தெளிக்கிறோம், அவருடைய சரீரத்தில் தெளிக்கிறோம், பலவீனப்பட்ட அவயங்களில் தெளிக்கிறோம், அவருடைய கண்களில் தெளிக்கிறோம், அவருடைய காதுகளில் தெளிக்கிறோம், அவருடைய வாயில தெளிக்கிறோம், அவருடைய லங்ஸ்ல தெளிக்கிறோம், அவருடைய இருதயத்தில் தெளிக்கிறோம், அவருடைய ஹார்ட்ல, அவருடைய ஆண்டவருக்கு ஈரல்களை தெளிக்கிறோம், அவருடைய கிட்னிஸ்ல தெளிக்கிறோம், அவருடைய ஸ்பிளீன்ல தெளிக்கிறோம், அவருடைய பேங்க்ரியாஸ்ல தெளிக்கிறோம், நர்வ் சிஸ்டத்துல தெளிக்கிறோம், அவருடைய ரத்தத்துல தெளிக்கிறோம். சரீரம் முழுவதும் எங்க அப்பா இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஓ பொல்லாத ஆவியே, ஓ spirit of infirmity, you spirit of infirmity, you spirit of disease and sickness, I command you in the name of Jesus, depart from him. கர்த்தருடைய பலன் அவரை இடைக்கட்டட்டும். எங்கள் மத்தியிலே சிங்கம் போல கொண்டு வரோம். பண்டிகைகள் எங்களுக்கு முன்னால நிக்குது. எங்க தகப்பனார் எங்களோடு நிறுத்தம். சிங்கம் போல அவர் எங்கள் மத்தியில் நின்று பிரசங்கம் பண்ணணும். சிங்கம் போல எங்கள் மத்தியில் நின்று புது வருஷத்துக்குள்ள எங்களை நடத்தணும். ஆண்டவரே, உம்முடைய மகிமையினால் அவரை நிரப்பி கொண்டு வருவீராக. உம்முடைய மகிமையினால நிரப்பி கொண்டு வருவீராக. உம்முடைய பலத்தினால நிரப்பி, புதிய வார்த்தையினாலும் தரிசனத்தினால நிரப்பி கொண்டு வந்து நிறுத்த. அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய பேர பிள்ளைகளுக்காக
அவருடைய மருமக்கள் காலக்கு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை ஆசீர்வதி. இந்த வாக்கியத்துக்காய் கோடி நன்றி. கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் பிதாவே, ஆமென்.